நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல. ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா? ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாருங்கள், மிதுன ராசி, ராசிநாதன்
புதன் பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். நான் சொன்னேன் மிதுன ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். சார் குரு 2ஆம் இடத்துல இருக்காரு சார். அது ஒரே ஒரு காரணம் போகிறோம். எல்லா நன்மைகளும் அந்த வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது நல்லது. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வாரம் கூட கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஒரு 2 நாள் ராசிபுரத்தில் இருந்தேன், 2 நாள் கோயம்புத்தூரில் இருந்தேன், ஒரே ஒரு நாள் மட்டும் திருப்பூரில் இருந்தேன். இப்போ ஒரு நாள் கொல்லிமலைக்கு போயிட்டு சென்னை வந்தோம். அப்போது மிதுன ராசியாக இருப்பீர்களே ஆனால் வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கணபதி ஹோமமாவது செய்கிறதுனால அப்போ தான் அந்த தாரித்தரியங்கள் எல்லாம் ஒழியும். உங்கள் கஷ்டம் அந்த புகை பட்டுதுன்னா ஹோமம் பட்டு செய்து அந்த யாகம் செய்து வேள்வி செய்து அந்த நெருப்பும் புகையும் பட்டுதுன்னா தீமைகள் எல்லாம் பொடி பொடியாகும். அப்போது செய்கிறீங்க, ஒரு முறை தான் செய்ய போகிறோம். நல்ல ஹோமங்களை கண்டறிந்து நம்ம ராசிக்கு என்ன சாமி என்ன செய்யலாம், எங்கள் கம்பெனிக்கு நம்ம என்ன செய்யலாம், எங்கள் கடைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், காரணம் ஏன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும். சார் மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு சார், ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வந்ததுக்கு எப்படி நம்ம கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறோமோ, வெட்டிங் டே வந்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ, அதை போல் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு. இப்படித்தான் சாமி எல்லாரும் சொல்கிறாங்க மிதுன ராசிக்கு நல்ல நேரம் வந்திருக்குன்னு. ஆனால் எனக்கு இன்னும் நடக்கலையே, எனக்கு எந்த சேஞ்சஸும் வரலையே. அது வருவதற்காகத்தான் சொல்கிறோம். வீட்டில் ஒரே நோய் பிடுங்கி தின்னுது சாமி. அடுத்து வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, நோய் பிடுங்கி தின்னுது. அப்போ அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம், அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, பசங்க படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள். மெயினாக பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ, பசங்களை பற்றின கவலைகள். படிக்க வைக்கிறது, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டா சாமியில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான், குழந்தை கஷ்டப்படுது, எழுதுது, பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல. நல்ல பையன் சாமி, என் பசங்க 2மே அற்புதமான பசங்க சாமி, ஆனால் இன்னும் பாருங்கள் இன்னும் வேலை கிடைக்காம இருக்குது, எழுதி போட்டுட்டா சாமி, இதை போய் கேஸில் போய் நிற்குது, இல்லை தடைப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை பற்றிய கவலைகள். அவன் வேலைக்கு போயிட்டானா எனக்கு ஒரு நிம்மதி சாமி, நான் வீடு கட்டிடலாம் சாமி, பாதிலே நிற்குது. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நான் ஒரு சந்தோஷமாக இருப்பேன். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னா போதும் சாமி, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அப்போது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது சாமி, வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னது, நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு அடம் பிடிக்குது சாமி, திருந்தவே மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும், ரொம்ப வருத்தப்படுவார், குடும்பத்துக்கே ரொம்ப அவமானம் ஆகிடுமா சார், கௌரவ குறைச்சல் ஆகிடும் சாமி. அப்போ 2 பக்கமும் பிள்ளைகள், ஒரு பக்கம் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடிய அற்புதமான சத்தான குழந்தைகள், இன்னொரு பக்கம் கால நேரம் பிள்ளைங்களை ஆட்டி படைக்குது. அப்போ எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். அற்புதமான கால நேரம் துவங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பொதுவாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிறார், தனயோகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த பண கஷ்டங்கள் அதாவது இது இப்போ எவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், மனசில் குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், அல்லது மனக்குழப்பங்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது, ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது, உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறது, மெயினாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்தில் ஏமாத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்லி அந்த சொத்து சம்மந்தப்பட்ட எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன், அப்போ கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க,
அப்போ அது சம்மந்தப்பட்ட சொத்து பத்து சம்மந்தப்பட்ட தகராறுகள், அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகள், அப்போ இப்படியெல்லாம் பல வகையிலும், இது போக மாமனார் மாமியார், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல யோகத்தில் ஒரு சுதர்சனமோ அது மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும், அது என்ன செலவானாலும் பரவாயில்ல சாமி, கண்டிப்பாக அது செஞ்சிடுங்க அப்படின்னு அது அறிந்து அந்த ஒரு பிராயச்சித்தங்களை செய்வீர்களே ஆனால் நல்ல நேரம் வந்திருக்கு மிதுன ராசி என்பர்களே. அதனால் செஞ்சு நல்லாருங்க அப்படின்னு உங்களை சொல்கிறேன் மிதுன ராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை இல்லை. நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடமுடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ இந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, எங்கள் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.